வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜேபி ஈரோடை புறக்கணித்தது. பிஜேபி எடுத்த முடிவு சரியா? ஏன்னா இங்கேருந்தே அதாவது அண்ணாமலையே சொல்லிட்டாரா நிற்க வேணாம் அப்படின்ட்டு. நின்னால் நோட்டாக்கு கீழே தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் பிஜேபி நின்றுக்கணுமா இல்லையான்னு கேட்டால் நம்மளை கேட்டால் நின்றுக்கணும். ஏன்னா வலதுசாரி சித்தாந்தத்தில் எவ்வளோ ஆதரவுன்னு அது தெரிஞ்சிருக்கலாம். அது ரொம்ப குறைவாக வாங்கினா கூட பரவாயில்ல நின்றுக்கலாம். ஏன் அவங்க தவிர்க்கிறாங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அண்ணாமலை சொல்கிறாருல, தமிழகம் முழுக்க காவி மயமாகுது. தமிழிசை சொல்கிறாங்களே அடுத்து நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம். வானதி சொல்கிறாங்களே அடுத்து நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்கிறாங்களா, நின்றுக்கலாமேப்பா. ஏன்னா இன்றைக்கி அதிமுக புறக்கணிக்குதுன்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அது அதிகார பலத்தில் மோத முடியாது, ஜனநாயக ரீதியில் நடக்காது தேர்தல்னு. நீங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சு, சென்ட்ரல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. அதாவது எங்கே அடித்தா திமுக பயப்படுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னவர் தான் ஐயா அண்ணாமலை. எழுதி வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜி உள்ளே போகிறாருன்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. இப்போ சவால் விட்டுருக்கலாமே, உங்கள்கிட்ட தான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்குதே, நீங்கள் நினச்சா பண்ணியிருக்க முடியாது? இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி இடைத்தேர்தல் நடந்தபோது என்ன பண்ணீங்க? உள்ளூர் போலீஸ்லாம் இருக்கும்போது வெளியூர்லேருந்துலாம் சிஆர்பி வீரர்களை இறக்கி தேர்தல் நடத்துனீங்களா இல்லையா? ஏன்னா தேர்தல் நடத்தலாம், சிஆர்பிஎஃப் நடத்தலாம், எல்லாத்தையும் கூப்பிடலாம். மக்கள் தானே போடணும். என்ன பண்ணுவீங்க? மக்களை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதனால் இது நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு நின்னா என்ன நிலைமையாகும்னு. ஆனால் நாம் தமிழர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அவங்கள பற்றி பேசுவோம். அப்போ பிஜேபி நின்று நாம் தமிழர் வச்சதை விட அதிகமாக வாங்க மாட்டீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சிங்கிறீங்களா, நின்றுக்கலாமே. நாம் தமிழர் நிற்கிறாங்களே சார், அவங்களுக்கு எதுவும் இல்லை சார், சென்ட்ரல் இல்லை ஸ்டேட்டும் இல்லை சார், அவங்க வாக்கு நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் நில்லுங்க. அப்போ அண்ணாமலை இது பிஜேபிக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் நின்னோம்னா நோட்டாக்கு கீழே வாங்கிட்டோம்னா சிக்கலாக போயிடும். அதையும் தாண்டி வாங்கலாம். வரலாறு இது மொத்த உறுப்பினர்கள், இப்போ உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 1 கோடி இலக்கு அப்படின்னாங்கல்ல, 1 கோடி வரல, மொத்தமே கட்சியில் இவ்வளோ பேர் தாண்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். அது ரொம்ப சிக்கலை வரும். அதனால் அண்ணாமலை பார்த்தாரு, இது வேலைக்கே ஆகாது. எடப்பாடி சொல்கிறதுக்கு சொன்னோம்னா உடனே ஒரு சொல்லிட்டார். இதில் என்னடா பெரிய காமெடி என்னென்னா, கூட்டணி கட்சியான வாசன் கட்சி நிற்குமான்னு. ஏங்க பிஜேபிக்கு ஆள் இல்லை, வாசன் கட்சியில் அவர் கூட 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். காங்கிரஸுக்கு அவர் பண்ண துரோகம் மறக்க முடியுமா? அவங்க அப்பா எவ்வளோ உயர்ந்த மனிதர் வாசன் அவர்கள். இன்றைக்கி பிஜேபிக்கு மீடியேட்டர் வேலை பார்த்துட்ருக்காரு. 2 கூட்டணியை பேசுகிறது அந்த வேலை தானே. தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்காங்க, அப்படி நான் சொல்லலை அர்த்தத்தில். அந்த வேலை தான் பார்க்குறாரு. பிஜேபிக்கு எல்லா கட்சியும் இணைத்து விடுற வேலையை ஐயா ஜி.கே. வாசன் பார்க்கிறார். பிஜேபிக்கு யார் வழி சேர்க்கிறார்களோ அவர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். ஜி.கே. வாசன் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கார் கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டில் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய தலைவர், அவருடைய பையன் என்ன சொல்கிறதுனே புரியல. சரி, இப்போ இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ ஈரோடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொன்னார். எடப்பாடி ஏன் நிற்கல? எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இது நின்னா சரி வராதுன்னு நிற்கல. சரி, நீங்கள் தான் தேசிய கட்சி ஆச்சே, எல்லா எலெக்ஷன்லேயும் துணிஞ்சு நிற்க வேண்டிய விக்கிரவாண்டியில் நின்னீங்கல்ல. எடப்பாடியாவது விக்கிரவாண்டியை புறக்கணித்தார். நீங்கள் அப்போ தெரியலையா உங்களுக்கு ஜனநாயக விரோதம்னு? ஈரோட்டில் நின்னாங்க யார்? அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க, நின்னீங்களா? அப்பயும் நீங்கள் நிற்கல. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் கொண்ட குழுவான் ஆள் மொத்தமே. அதான் கேட்டாங்க, என்னங்க திடீர்னு 10 பேர் கொண்ட குழு போடுறாரு பிஜேபியிலங்கும்போது நம்ம முதல் நாளே சொன்னோம், ஆமாங்க மொத்தம் 10 பேர் இருக்காங்க கட்சியில், 10 பேர் கொண்ட குழு, வேறு ஒன்றும் இல்லை. 10 பேர் கொண்ட குழு போட்டார். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. ஏன்? எடப்பாடி பழனிசாமி சொன்னார், தயவுசெய்து மூஞ்சி கஞ்சியை காட்டிடாதீங்கப்பா, 10 ஓட்டு விழுவதையும் கெடுத்து விட்ருக்கீங்க, தயவுசெய்து போங்கன்ட்டார். சொன்னாரா? மோடி போட்டே தூக்குனார். இவங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னா முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப பண்ணணும். அது எடப்பாடி நம்ம பாராட்டணும். அப்போவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், இதான் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, லாஜிக்காக வச்சுக்குவோம். திமுக நிற்கிது சார், பணம் கொடுக்குது, அதிகாரம் எல்லோரும் உண்டு சார். அவன் ஒரு அளவுக்கு இப்போ இந்துத்துவ பாரத் மாதா கேச்சுன்னு சொல்கிறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து மாற்ற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். விக்கிரபாண்டியில் பாட்டாளி கட்சி ஓட்டு வாங்குச்சுல. அப்போ பாரத் மாதா கேன்னு சொல்கிறவங்க கிட்ட தான் ஆளுங்க அதிகமாக இருக்காங்களே. நீங்கள் நின்றுருக்கலாமே, உங்கள் வலிமையை காட்டியிருக்கலாமே, சென்ட்ரல் ஃபோர்ஸெல்லாம் இறக்கியிருக்கலாமே, அலற விட்டுருக்கலாமே. திமுகவை நினச்சிருந்தீங்கன்னா என்னை கை வைத்துப்பார், நான் கமலாலயத்தில் இருக்கிறேன், என்னை கை வைத்துப்பார், சிறையில் அடைங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் சொன்னீங்கல்ல. அதே வீரத்தோடு அங்கே போங்க. ஈரோட்டில் நான் வந்திருக்கேங்க, ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா போதும், நான் ஒரு முன்னாள் போலி, என்கிட்ட யாரும் தப்ப முடியாது சொல்ல வேண்டியதானே சார். உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, ஏன் சொல்லலை? ஏன் இந்த பயம்? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஆளே இல்லையே, ஆளே இல்லை கடையில் எப்படி டீ ஆத்துறது? கரெக்டாக ஒதுங்கிட்டார். இது என்னன்னா ஒரு நின்று மோசமாக தோக்கிறதோடு வந்துட்டார். நம்மை பொறுத்தவரையில் நின்றுக்கணும் ஒன்று சொன்னோம். இன்னொன்று
சீமான் அவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தைரியம் அப்படிங்கிறத நிற்கலாம். தைரியம் இருக்கலாம், அசட்டு துணிச்சல் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிற்கிறார், சரியான முடிவானா நம்ம எல்லா தேர்தலும் நிற்கிறாங்க. இப்போ சீமானுக்கு என்ன சிக்கல்னா, தந்தை பெரியார் அவர்களை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம், தமிழகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, அதாவது ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், திமுக, அதிமுக எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி தந்தை பெரியார் அவர்களை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. தந்தை பெரியார் ஒரு பிம்பம், அதாவது என்னடா சமூக நீதி, பெண்களுக்காக பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரை ரொம்ப கேவலமாக ஒருத்தர் பேசுகிறதுக்கு யாரை பிடிக்கிறாங்கன்னா, நம்மகிட்டே ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவர் இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சரி, அப்போ சொல்லியிருந்தால் எங்கள் ஆதாரம் கொடுங்கன்னா, இல்லை பெரியாரோடைய இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவருடைய இதெல்லாம் நாட்டுடைமையாக்குங்க அப்போ தரேன் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மறைந்த தலைவரை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சீமானை உண்மையிலே நம்ம நல்லா ஏதோ புதுசாக வராரு பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட சண்டை போடுறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை இப்போ இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ தந்தை பெரியாரை யார் திட்டுவா? பிஜேபிக்காரங்க திட்டுவாங்க. பிஜேபிக்காரங்க ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அவர் நல்லவராக இருப்பாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இது வந்து இது அப்படி நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. பேசுகிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னா, அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னா யார் மேலே வேணால் சொல்லலாம்ல. ரொம்ப வருத்தமாகுது. இன்றைக்கி வந்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி என்ன ஏன் அப்போ அந்த பிம்பத்தை உடைக்கணும். கடல் கண்ணன் வந்து அவருடைய சிலையை உடைக்கணுன்றதுக்கு உள்ளே இருந்துட்டு வந்தார். எச்ராஜா அந்த ஏற்கனவே ஒரு டிவியில் வந்து இப்போ தலைவர் பதவியில் இருந்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் வந்து அவரு மீடியேட்டர் வேலை தான், பிஜேபிக்கெல்லாம் பண்ணுவார். அப்புறம் இன்னொருத்தர் அவரும் ஒரு சேனல் வச்சுருப்பார், அவரும் நடுநிலை மாதிரி பேசுவார், அவரும் சங்கி தான். இவங்க யாருன்னா எல்லாம் உயர் ஜாதி தான் இந்த சங்கிகள்லாம். ஏன் நம்ம சங்கிகள் நம்மளும் சொல்லாமல் தான் இருந்தோம். என்னங்க இது, நீங்கள் ஒரு அடையாளத்தில் இருப்பீங்க, 2-3% இருப்பீங்க, நீங்கள் வந்து திமுக அதிமுகவை திட்டுவீங்க. யார் சரி ரைட், நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் வராருன்னு பார்த்தா, பிஜேபி திட்டுறாருன்னு பார்த்தா, இவர் என்னடானா பிஜேபி மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. எப்படி? உடனே அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை சொல்கிறாரு, சீமானுக்கு ஆதாரங்களை நான் தருகிறேன், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுங்க. அண்ணாமலை ஏற்கனவே நிறையா டீட்டெயிலாம் கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? உங்கள் வாட்ச் வாங்குற பில்லு கேட்டதுக்கு எத்தனை மாதம் கழித்து கொடுத்தீங்க? ஏங்க பில்லு கேட்டால் உடனே இல்லை கொடுக்கணும், அதுக்கு எதுக்கு 4 மாதம்? நல்ல டைம் பார்த்து தான் கொடுப்பீங்களா? அப்போ சீமான் அவர்கள் பிஜேபிக்கு இந்தளவுக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நம்மளோட உண்மையிலே ஆதங்கம். இன்னொன்று அவர் பேசுகிறதுல நம்ம என்னென்னா, ஒரு பெரிய தலைவரை டக்குன்னு இவ்வளவு மோசமாக டேமேஜ் பண்ணிட்டாங்களே. அப்போ என்னென்னா, கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மாவோ இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம்? அப்போ என்னென்னா, எது வேணால் நான் பேசுவாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, யார் வேணால் எது வேணால் பேசலாம் சார், சரி தண்டனை தான் சார். யார் உங்களுக்கு இருக்க டிகிரி எல்லாருக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியான. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த இதில் அந்த போராட்டத்தில், சீமான் வீட்டு முன்னால் நடந்த போராட்டத்தில் 22 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கிறாங்க தந்தை பெரியார் இயக்கத்தினர். சரி, இப்போ திமுக அதிமுக அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லைங்கிறீங்க, அவங்களும் வந்திருந்தால் என்ன ஆகும்? தேவையில்லாமல் இவர் ஏன் பெரிய ஆளாக்குன்னு அவங்களாம் அமைதியாகிட்டாங்க. உண்மையா இல்லையா? மோடி சொல்கிறோம், சீமானை நம்ம மதிக்கிறோம், நிறையா நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது உடன்பாடு இல்லை, அதையும் நம்ம சொல்லிடுறோம். அதையும் தாண்டி சீமானவர்களுக்கு சிக்கல். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து 2 டிஜிட்டில் வாங்கணும். 2 டிஜிட் வாங்குவாரன்னே எனக்குலாம் சந்தேகமாக இருக்குது. என்ன சிக்கல்? ஈரோட்டில் போய் நிற்கிறீங்க. ஏற்கனவே அருந்ததியர் தமிழர்கள் இல்லை, அந்த கம்யூனிட்டியாக தமிழர்கள் இல்லை, உருது பேசுவாங்க தமிழர்கள் இல்லை. இப்போ யார் தாங்க தமிழர்? நம்ம ஒன்றுமே புரியல. தமிழர்னு யார் தான் தமிழர்? அப்போலாம் நம்மளாம் யார்? மக்களுக்கு கோவம் வரும்ல. அப்புறம் வந்து தீரன் சின்னமலையிலேருந்து அவங்களெல்லாம் நான் வந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு தெரியுங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே கலைஞர்லாம் பஸ்ஸுக்கு பேர் வச்சிட்டார். ஜெயலலிதா அழகு முத்துக்கோனுக்கு பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்படி என்ன பேசுறது, எது பேசுறது, ஒரு ஃபோர்ஸில் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வார்த்தையை திரும்பி அள்ள முடியாதுங்க, அது தப்பு. நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பார்த்தவன், எல்லாம் ரைட்டு, வைக்கோவும் அதான் பொடால தான் உள்ளே இருந்தார். ஐயா அண்ணா இவரும் உள்ளே தான் இருந்தார். நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. உள்ளே இருக்காமல் நான் உள்ளே இல்லாமல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கு இல்லையா? 16.6% வாங்கணும். எதுக்கு? நீங்கள் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு. அந்த டிஜிட் வாங்கினா தான் டெபாசிட் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு அடுத்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் திமுக வாங்குகிற வாக்கை விட நீங்கள் அடுத்து ஒரு 30,000 20,000 இல்லை 40,000 கம்மியாகணும். நீங்கள் ரொம்ப திமுக வந்து 1 லட்சம் வாங்கும்போது நீங்கள் ஒரு 30,000 ஓட்டு வாங்கினீங்கன்னா அது 2வது இடம்னு சொல்ல முடியாது. அதனால் ஆள் இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஆளே இல்லாமல் அடித்து விளையாடலாம். இப்போ அதிமுக நிற்கல, பிஜேபி நிற்கல, தேமுதிக எந்த கூட்டணி கட்சி நிற்கல. அப்போ திமுக சீமான் கட்சி, சுயேட்சைகள் நிறைய பேர் நிற்பாங்க, அதில் மாற்று கருத்தில். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சீமான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஈரோட்டில் போயிட்டு பெரியார் மண்ணில் போயிட்டு நீங்கள் பெரியாரை இந்த அளவுக்கு படுத்தினும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி யோசிப்பாங்க? என்ன இருந்தாலும் மற்ற ஊர்லேயே பெரிய பிரச்சனை வரும். அங்கே
ஏற்கனவே அருந்ததி பிரச்சனை ஆச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறது. அண்ணாமலை அதாவது செந்தில் பாலாஜி இறங்கி வேலை செய்வாருன்னு தெரியும். அதனால் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து சொல்கிறது, எப்போன்னு காத்துட்டு இருந்தோம் அண்ணாமலை வருவாருன்னு பார்த்தோம், கதற அடிப்பாங்கன்னு இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணுவோன்னு நினச்சோம். தப்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, 2026 பார்த்துக்கோ, நின்னாருன்னா ரைட், எந்த தொகுதி நின்னாலும் ரைட்டு, சொல்லி வச்சு தோக்கடிப்போங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமானும் பெருசாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக வாக்கு வங்கி வாங்கலைன்னா அவருக்கு, ஏன்னா அவர் அவர் கட்சி ரெகக்னைஸ் ஆகிடுச்சு. அதனால் குறைஞ்சது இத்தனை சதவீத வாக்கு வாங்கணும். ஆனால் என்னென்னா இன்றைக்கி திமுகங்கிற பெரிய மலையோட எந்த வாக்கு வாங்கினாலும் சிறந்தது தான். ஆனால் போன தடவை விட கம்மியாக வாக்கு வாங்கி அதிமுக நிற்கல, பிஜேபி நிற்கல, இவ்வளோ கட்சிகள் நிற்காமல் அரசாங்கத்துக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அது விழணும். நடுநிலையாக இருப்பாங்கள்ல சார், எல்லோரும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. கண்டிப்பாக திமுக தோக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்துத்துவவாதிகள் நினைப்பாங்க. கண்டிப்பாக திமுக தோக்கணும்னு அதிமுக நினைக்கும். கண்டிப்பாக திமுக தோக்கணும்னு தேமுதிக நினைக்கும். இப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். பிஜேபியில் இருக்கும், பிஜேபியில் ஆள் இல்லாதனால இருக்கும். இவங்க எல்லாத்தோடைய ஓட்டும் சீமான் வாங்குவாரா, இல்லை இவங்கெல்லாம் யாரும் ஓட்டு போடாமல் நோட்டாக்கு போட்டுருவாங்களா? சீமான் ஓரளவுக்கு நல்ல வாக்கு வித்தியாசம் வாங்கினா, ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கும்போது சீமான் வாக்கு வித்தியாசம் குறையும் தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஜட்மெண்ட் தப்பாக கூட இருக்கலாம், நான் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.